தமிழ் செல்வன் உடல் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஏறவே மாட்டுதுங்கய்யா, அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? சில பேருடைய உடம்பு ரொம்ப லீனா தான் இருக்கும், ஹெரிடிட்டியா கூட இருக்கலாம். அவர்கள் பெற்றோர்கள் ரொம்ப ஒல்லியா இருந்திருக்கலாம். அந்த ரத்தம் இவங்களையும் உடம்புலையும் ஓடுற போது அதே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இருப்பினும் நிறைய சாப்பிட்றேன் ஆனா எனக்கு உடம்பு வர மாட்டேங்குதுன்னா உனக்குள்ள குடலுக்குள்ள புழு பூச்சிகள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அந்த புழு என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு பூரா அது சாப்பிட்டுக்கும். கடைசியில் பார்த்தா நம்ம உடம்புக்கு சக்தியே போகாது. அது ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது நீங்கள் சாப்பிடும் உணவு திடகாத்திரமானதாக இல்லாமல் இருக்கலாம். நம்ம உணவை ஒரு மாற்றம் கொண்டு வரணும். சிறுதானிய வகைகள், காய்கறிகள், பழங்கள் என நிறைய மாற்றிக்கணும். முதல்ல குடலை சுத்தம் பண்ணணும். குடல் அசுத்தம் அப்படின்னு ஒரு பொடி இருக்கு, அதை வாங்கி விளக்கெண்ணெயில் சாப்பிட்டீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய புழு பூச்சி எல்லாம் பளிச்சுன்னு வெளியில் போயிடும். நீங்கள் குடல் அசுத்தம் பொடி நீங்கள் வேணும்னா கீழே இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கொடுப்பாங்க. மருத்துவர்கள் உங்களோட பேசுவாங்க, உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. இந்த குடல் அசுத்தம்ங்கிற பொடியை விளக்கெண்ணெயில் சாப்பிட்டோம்னா குடல் பளிச்சுன்னு சுத்தமாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு புழுவெல்லாம் வெளியில் போயிடுச்சுன்னா உங்கள் உடம்புக்கு வர ஆரம்பிக்கும். அல்லது திடகாத்திரமான உணவு வேண்டுமென்றால் ஆரோக்கிய ஊட்டச்சத்து, பாதாம், பிஸ்தா, முந்திரி, ராகி, கம்பு, சோளம், மக்காச்சோளம், சீரகச்சம்பா, மாப்பிள்ளைச்சம்பா, செங்கவுனி, கருங்கவுனி, சோயா விதை, சாமை, வரகு, நிறைய சிறுதானியங்கள் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சு ஏலக்காய் போட்டு கரும்பு சர்க்கரை போட்டு கலக்கி கூழா சாப்பிடலாம். இல்லை சர்க்கரை வியாதி உடையவர்கள் உப்பு போட்டு அப்படி சாப்பிடலாம். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதற்கு இயற்கை ஊட்டச்சத்துன்னு பேர். செய்ய முடியாதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு கேளுங்க, உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. உடம்பு கண்டிப்பாக வரும். அல்லது உயிராற்றல் ஒரு இளைஞராக இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனை அறியாமலே கனவின் மூலமாக எல்லாம் கலிதமாகிவிடும். உடல் உயிராற்றல் வெளியில் போக போக இவன் எப்படி வளருவான்? வளர மாட்டான், என்ன சாப்பிட்டாலும் தெரியாது. ஸோ அதற்கு தகுந்த மதனகாம மஸ்துலேகியம், ஜீவதாது உற்பத்தி சூரணம், உயிரணு உற்பத்தி சூரணம் நிறைய இருக்குது. நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நேரில் ஒரு முறை உங்களை இங்கே வந்து மருத்துவர்கிட்ட பரிசோதனை பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, நல்லா இருப்பீங்க. நல்ல உணவை சத்துடைய உணவுகளாக, சத்துடைய பழங்களாக, சத்துடைய தானியங்களை சாப்பிடுங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு வல்லமை வரும். எத்தனை வெயிட்டுன்னு வாங்க, இங்கே வந்து நாங்கள் கொடுக்கறத உணவே மருந்து சாப்பிட்டு ஒரு 3 months கழித்து வெயிட் போட்டு பாருங்கள், நிச்சயமாக ஏறி இருக்கும். ஒரேடியாக ஏறாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இருக்கும். ஒரேடியாக உடம்பை குறைக்கிறதும் தப்பு, ஒரேடியாக உடம்பை ஏற்றுறதும் தப்பு. நிறைய கெமிக்கல்ஸ் கொண்ட வில்லைகளை கொடுப்பாங்க, இதை சாப்பிடு நல்லாயிரும், அப்படியெல்லாம் சாப்பிட்றாதீங்க. இந்த பழு தூக்க போகிறவங்க அல்லது ஊக்க மருந்துன்னு சொல்லுவாங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, இந்த உடம்பை அப்படி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உலக அழகனாகணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த ஊக்க மருந்து சாப்பிடுவாங்க. அதையெல்லாம் தவிர்த்துருங்க. இங்கே வாங்க, ஊக்க மருந்து இல்லை, உற்சாகமான உணவுகளை, ஆரோக்கியமான உணவுகளை உணவே மருந்தாக உங்களுக்கு கொடுக்குறோம். சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க, ஊக்க மருந்து எடுத்துக்காதீங்க. ஐயா, சத்யா கார்த்திக் உடல் சோர்வாகவும் இருக்குது, வலியாக இருக்குது, என்ன பண்ணலாங்கயான்னு கேட்டிருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு வலி வருது, உடல் சோர்வா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? உடம்புல போதுமான ரத்தம் இல்லை, ரத்த வட்டணுக்கள் கம்மியா இருக்கு, நுரையீரலில் இருந்து ரத்தத்தின் ஒவ்வொரு செல்களுக்கும் ஆக்சிஜனை சுமந்து செல்லக்கூடிய செல்கள் வலிமை இல்லை, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு. அதனால தான் உனக்கு உடல் சோர்வு ஏற்படுகிறது. போதுமான போஷாக்கு எடுத்துக்கொண்டால், அறுசுவை உணவுகளை திடகாத்திரமாக எடுத்துக்கொண்டால் வலி போயிடும். நல்ல உணவை எடுத்துக்கிட்டா வலி போயிடும், நல்லா சாப்பிட்டா வலி போயிடும், சோர்வு போயிடும். ரத்தம் அபிவிருத்தியாக தேனூரல் கிவி பழம் இங்கே இருக்கு, வாங்கிக்கலாம். அல்லது ஆரோக்கிய ஊட்டச்சத்து இருக்கு, இயற்கை ஊட்டச்சத்து இருக்குது, உடனடி ஊட்டச்சத்து இருக்கு, அல்லது நிறைய சத்து மிக்க உணவு வகைகள் இருக்குது. கீழ்காணும் நம்பரில் மருத்துவரை தொடர்பு கொண்டு கேளுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடு தேடி எல்லாம் வரும். ஆனாலும் நீங்கள் ஒரு முறை இந்த இடத்துக்கு நேரில் விஜயம் செய்து உங்கள் குறைகளை மருத்துவர்களிடம் சொல்லி என்ன வேண்டுமோ அதை பெற்று செல்லுங்கள். நம்ம சென்னையில் மூலிகை சித்தரின் ஆனந்த வாழ்வு தரும் அற்புத பயிலரங்கம், மாதவரம், சென்னை.
நாள் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கத்தை நடத்த மூலிகை சித்தராகிய நானே நேரில் வருகிறேன். ஜூலை 16ஆம் தேதிக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு ரூபாய் 1000 மட்டுமே. நம்ம எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கும். பல பிரச்சனைகளை கொண்டவர்கள் தான் மனிதர்கள். அங்க வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுடைய ஆணி வேர் எங்க இருக்கிறது என்று அதை அறுத்து அப்படியே எடுத்து வெளியில போடக்கூடிய அளவுக்கு இந்த பயிற்சி இருக்கும். 18 சித்தர்களுக்கு கலசங்களை அமைத்து அந்த கலசத்திலே சித்தர்களை ஆவாகனம் செய்து சித்தர்களை எப்படி வணங்கணும், சித்தர்களை எப்படி சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும், சித்தர்களை நம்மோடு வைத்துக் கொண்டு காரியங்களை எப்படி ஜெயிக்கணும் என்பது பற்றியெல்லாம் விளக்க கையேடும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட வைபவத்தில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ வேண்டும். நீங்களும் வாருங்கள். நம் தலைவிதியை சித்தர்களின் துளை கொண்டு கண்டிப்பாக மாற்றுவோம். வாழ்க, வளர்க, உயர்க. இடம் சிவன் கோயில் திருமண மண்டபம், மாதவரம் பேருந்து நிலையம் அருகில், மாதவரம், சென்னை. முன்பதிவு மிக அவசியம்.